ஒரு கிராமத்துல சுதான்னு பேர் கொண்ட ஒரு குண்டான பொண்ணு இருந்தா. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அவ குண்டா இருக்கிறதுனால அவளை எல்லாரும் குண்டு பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. சுதாவுக்கு அடிக்கடி ரொம்ப பசி எடுக்கும். அவ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் அவளுடைய பசி கும்பகர்ணனோட தூக்கம் போல இருந்தது. அவளுடைய வயிறு நிறையாது. அவளுடைய அம்மா விமலா அவளை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒரு நாள் சுதா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்கேயோ கிளம்பினா. அட, இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எங்க போற சுதா? இன்னைக்கு ஹோலியும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது. என்னம்மா நீங்க? நான் எப்பாவது தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். அதுல கூட உங்களுக்கு பிரச்சனை தானா? ஏன்னா எப்பெல்லாம் நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறியோ அப்பெல்லாம் எனக்கு மனசு பகீருங்குது. வேற என்ன, எந்த வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு சாப்பாட்டை காலி பண்ண போறியோங்கிற பயம்தான். கிராமத்து ஜனங்க தான் என்ன கிண்டல் பண்றாங்கன்னா இப்ப நீங்களும் அந்த கிராமத்து ஜனங்களோட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களேம்மா. கிராமத்து ஜனங்க ஒன்னும் உன்னை கிண்டல் பண்ணல. அவங்க பேசுறது உண்மைதான். உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது குறைவா சாப்பிடுன்னு. ஆனா நீ உன் காதுல அதை வாங்கிக்கவே மாட்டேங்கிற. ஆனா இப்ப பாரு, அதோட விளைவு பூசணிக்காய் மாதிரி எப்படி ஊதி போயிருக்கேன்னு. சரி, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்கம்மா? பூசணிக்காய் சைஸுக்கு தானே இருக்கேன். மூஞ்சூரி எலி மாதிரி ஒன்னும் சைஸ்ல இல்லையே. அந்த மாதிரி ஒல்லியா இருக்கிற பொண்ணுங்களை எனக்கு கண்டாலே பிடிக்கல. அவங்க மேல கொஞ்சம் காத்து பட்டா போதும், உடனே அவங்க பறந்துடுவாங்க. எனக்கும் உன்ன மாதிரி பொண்ணுங்க பிடிக்கல. உன்னோட உடம்ப பாரு, புல்டோசர் மாதிரி இருக்கு. அப்படி தெரியாம நீ போய் ஏதாவது ஒரு சுவர்ல மோதினேன்னு வச்சுக்கிய, அப்புறம் அந்த சுவரே இடிஞ்சு விழுந்துடும். சரிம்மா, நான் கிளம்புறேன், அப்புறமா வந்து பேசுறேன். ஏய், நான் சொல்றத கொஞ்சம் கேளு அடியே. ஆனா சுதா விமலா சொல்றத முழுசா கேட்காமலேயே அங்க இருந்து போயிட்டா. இங்க சுமனோட வீடு ஒளி வீசிக்கிட்டு இருந்தது. கல்யாண ஊர்வலம் வந்தாச்சு. சுமனோட அப்பா கண்ணையாலால் வாசக்கதவு கிட்ட அவரோட விருந்தாளிங்களை வரவேற்றுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் கண்ணையாலாலோட பார்வை தூரத்துல வந்துகிட்டு இருந்த சுதா மேல பட்டுச்சு. கண்ணையாலால் ரொம்ப பயந்துகிட்டு உடனே அவர் பக்கத்துல நிக்கிற வேலைக்காரன் சோட்டு கிட்ட சொன்னாரு. சோட்டு, நான் இங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆச்சு முதலாளி? அப்புறம் ஏன் திடீர்னு நீங்க இவ்வளோ கவலை ஆயிட்டீங்க? அட, அங்க பாரு, ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதுவும் நம்ம வீட்டை நோக்கி தானே வந்துகிட்டே இருக்கு. கண்ணையாலால் சொன்னதை கேட்டு சோட்டு தனக்கு முன்னாடி பார்த்த போது அவனுடைய முகத்திலையும் பயம் தெரிய ஆரம்பிச்சது. முதலாளி, நீங்க இவ்வளோ நேரம் என்ன பார்த்தீங்களோ அதைத்தான் நானும் பார்க்குறேன்னா. உன்னாலதான் எல்லாமே மோசமாச்சு சோட்டு. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, விமலா தேவியோட வீட்டில் மேரேஜ் இன்விடேஷனை கொடுக்காதேன்னு. ஆனா நீ தான் தெரியாம அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு மேரேஜ் இன்விடேஷன் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை முதலாளி, நீங்கள் இந்த டென்ஷனில் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. நான் உங்கள் வீட்டோட வேலைக்காரன், நான் ஒன்றும் முதலாளி கிடையாது. அட, சின்ன முதலாளி அம்மாவோட கல்யாண இன்விடேஷனை நீங்களும் பெரிய முதலாளி அம்மாவும் தானே எல்லா இடத்துக்கும் போய் கொடுத்துட்டு வந்தீங்க. சரியா சொல்ற சோட்டு. நான் இந்த விஷயத்துல பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு பயமா இருக்கு, ஒருவேளை இவளால என்னோட பொண்ணோட கல்யாணம் நின்று போச்சுன்னா. ஆனா ஏன் அப்படி சொல்றீங்க முதலாளி? அட முட்டாள், முன்னாடி வர அந்த பொண்ணை நீ பாக்குறியா இல்லையா? செஞ்சு வச்சிருக்கிற மொத்த சாப்பாட்டையும் அவளே சாப்பிட்டுருவாளே. வந்தவங்க எல்லாரும் பசியோட போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க யார் முகத்திலையும் என்னால கொஞ்சம் கூட முழிக்கவே முடியாது. அப்பதான் சுதா கண்ணையாலால் கிட்ட வந்து நின்னா. வணக்கம் அங்கிள், சுமன் நல்லா இருக்காளா? சுமன் ரொம்ப நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன ஆச்சு? அட, இப்போ அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இல்ல, நான் எதுக்கு கேட்டேன்னா உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பயந்தா மாதிரி தெரிஞ்சது, அதான் கேட்டேன். அட சுதா, உன்னை பார்த்தா பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுமே. அது சரி, நீ இப்போ இங்க எதுக்காகமா வந்திருக்க? என்ன அங்கிள் இப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம். நான் என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வராம இருப்பேனா என்ன? ஆனா நான் உன்னோட வீட்டுல கல்யாண இன்விடேஷன் கொடுக்கலையே. காடா? காடுங்கிறது மத்தவங்களுக்கு தான் கொடுக்கணும் அங்கிள், நம்ம வீட்டாளுங்களுக்கு கொடுக்க கூடாது. நீங்க கல்யாண இன்விடேஷன் அனுப்பலன்ற விஷயத்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் அதை கொஞ்சம் கூட தப்பாவே எடுத்துக்கல. அதுக்கு நான் என்ன சொன்னேன் தெரியுங்களா? அதாவது கண்ணையாலால் அங்கிளை என்னோட அப்பாவா நினைக்கிறேன். ஒரு பொண்ணு அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு தான் போகணுமா என்ன? அப்புறம் பொண்ணுக்கு கார்டு என்னத்துக்காக கொடுக்கணும்? சரி, அதெல்லாம் விடுங்க. சரி, சாப்பாடு எந்த இடத்துல போடுறாங்க அத சொல்லுங்க. கண்ணைய வேற வழியே இல்லாம சோட்டுவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, சோட்டு, நீ சுதாவை கூட்டிட்டு போய் நம்ம விருந்தாளிங்களுக்கு எந்த இடத்துல சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும்னு காட்டு. சோட்டு சுதாவை சாப்பாடு பந்திக்கிட்ட கூட்டிட்டு போனான். சுதா போய் தரையில உட்காந்தா. அப்புறம் சோட்டுவை பார்த்துட்டு என்ன சொன்னான்னா,
போய் சீக்கிரமா எனக்கு சுட சுட பூரி போட்டு கொண்டு வா. சோட்டு ஒரு பிளேட்ல நிறைய சப்ஜியும் அப்புறம் பூரியும் எடுத்துட்டு வந்தான். அட என்ன இது, இவ்வளவுதான் பூரியா? அட நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க சுதா? இது மொத்தமாக 3 பேர் சாப்பிட்ற பூரி. நீங்கள் என்னடானா இவ்வளோ பூரி தானான்னு கேட்குறீங்க? அட நீ எந்த 3 பேரை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறியோ அவங்களுக்கு ஜீரண சக்தி குறைவா இருக்கும். எனக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கு. அப்பதான் சுதாவோட பார்வை பூரி நிறைஞ்சிருக்கிற கூடை மேல பட்டுச்சு. போய் அந்த கூடையில இருக்கிற பூரி மொத்தத்தையும் கொண்டு வா. அட அதில் ரொம்ப நிறைய பூரி இருக்கே. நான் என்ன சொன்னனோ அதை செய்யு. உன்னோட முதலாளி விருந்தாளிங்களை உபசரிக்கிறது எப்படின்னு உனக்கு சொல்லி கொடுக்கலையா? விருந்தாளிங்களை இப்படிதான் பட்னியா வீட்டுக்கு திருப்பி அனுப்புவியா? எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு சோட்டு பூரி நிறைஞ்ச அந்த கூடைய அங்க எடுத்துட்டு வந்தான். கொஞ்ச நேரத்துல சுதா பூரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா. போய் 2 கூடை நிறைய பூரி எடுத்துக்கிட்டு வா. அப்புறம் கேளு, காசி அல்வாவும் குலாப் ஜாமுனையும் கூட கொண்டு வா. அது என்னன்னா சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இனிப்பு சாப்பிடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அங்க எதிர்க்க 2 பக்கெட் நிறைய ரைட்டா வச்சிருக்காங்கல்ல, அதையும் என்கிட்ட கொண்டு வந்து வச்சிடு. அது என்னன்னா சாப்பாட்டுக்கு அப்புறம் எனக்கு ரைட்டா சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டா சீக்கிரம் ஜீரணமாகும். சோட்டு 2 கூட நிறைய பூரிய எடுத்துட்டு வந்தான். அப்புறம் சுதா கொஞ்ச நேரத்துல அதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துல சுதா கல்யாணத்துக்கு செஞ்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டா. அது மட்டும் இல்ல, சுதா ஒரு ஸ்வீட் துண்ட கூட விடல. இப்பதான் ஏதோ நான் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமா சாப்பிட்ட மாதிரி தோணுது. இப்ப நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேன். சுதா அங்கிருந்து போயிட்டா. அட நான் ஏமாந்து போயிட்டேனே, இப்போ நான் என்னதான் பண்ண போறேன்? மறுநாள் சுதாவோட அம்மா விமலா ஏதோ வேலை விஷயமா மார்க்கெட்டுக்கு வந்தா. அப்பதான் அவ கண்ணையாளால பார்த்தா. அவரு பெட்டி படுக்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு குடும்பத்தோட எங்கேயோ போய்கிட்டு இருந்தாரு. அட வணக்கங்க கண்ணையாளால் சார். ஆமா, மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு உங்க குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நீங்க எங்க போறீங்க? இதுக்கு மேல நான் எங்க போவேன்? இந்த கிராமத்தை விட்டுட்டே நான் போறேன், அதுவும் உங்களால தான். நீங்க சொல்றது எனக்கு புரியல கண்ணையாளால் சார். நேத்து என்னோட பொண்ணு சுமனுக்கு கல்யாணம் வச்சிருந்தேன். உங்களோட பொண்ணு சுதா நான் கூப்பிடாமலே அந்த இடத்துக்கு வந்து எல்லா விருந்தாளிகளோட சாப்பாடையும் சாப்பிட்டுட்டா. உங்களுக்கு தெரியுமா, வந்த விருந்தாளிங்க எல்லாரையும் வெறும் வயிற்றோட பசியோட அனுப்பி வச்சேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துல நிறைய அவமானப்படுத்திட்டாங்க. அதுவும் நான் வந்த விருந்தாளிங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுக்கலன்ற காரணத்துக்காக. சில வருஷம் கழிச்சு என்னோட சின்ன பொண்ணுக்கும் நான் கல்யாணம் பண்ணணும். ஆனா உங்களோட பொண்ணு கண்டிப்பா என்னோட சின்ன பொண்ணு கல்யாணத்துக்கும் கண்டிப்பா வருவா. அங்கேயும் வந்து எல்லா விருந்தாளிகளோட சாப்பாடு சாப்பிட்டானா, அதனாலதான் நான் முன்னாடியே இந்த கிராமத்தை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்படி சொல்லிட்டு கண்ணையாளால் அங்கிருந்து போயிட்டாரு. அப்புறம் விமலா ரொம்ப கோவத்தோட நேரா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுல சுதா கட்டில்ல நிம்மதியா படுத்திருந்தா. கடைசியில நான் எதுக்கு பயந்தனோ அந்த வேலையை தான் நீ செஞ்சுட்டு வந்திருக்க. கண்ணையாளோட பொண்ணு கல்யாணத்துக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது உனக்கு? உனக்கு விஷயம் தெரியுமா? உன்னால மார்க்கெட்ல நான் எல்லாரும் முன்னாடியும் எவ்வளவு அவமானப்பட்டேன் தெரியுமா? பாவம் அந்த கண்ணையாளால் சார், அவர் எவ்வளவு ஒரு நல்ல மனுஷன். அவரு உன்னால இந்த கிராமத்தை விட்டே போறாரு தெரியுமா? இப்ப நான் என்னமா பண்றது? கிராமத்துல எங்கேயாவது கல்யாணம் நடந்துச்சுன்னா என்னோட பசி டபுள் ஆயிடுதுமா. என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ணிக்க முடிய மாட்டேங்குதுமா. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது சாப்பாட்டை விட்டுட்டு உன்னோட கவனத்தை வேற எதுலாவது செலுத்துன்னு. ஆனா அது செய்ய மாட்டேன். நல்லா சுத்திட்டு வந்துட்டு சாப்பாடுதான் உனக்கு தெரியுது. இன்னில இருந்து உன்னை வேலைக்கு அனுப்பணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். வேலைக்கு அனுப்புறதா முடிவு பண்ணிட்டீங்களா? இதுக்கு என்ன அர்த்தம்? பிரிட்ஜு யானைப்பாக 4 யானைய வளர்த்துக்கிட்டு இருக்காரு. நீ இன்னில இருந்து அங்க போ. நாள் முழுக்க அங்க ஓடி ஆடி உட்காந்து எழுந்து வேலை செஞ்சினா உன்னுடைய இந்த வெயிட்டும் தன்னால குறைஞ்சு போகும். அப்புறம் பிரிட்ஜு கிட்ட நான் இதையும் சொல்லுவேன், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உனக்கு சாப்பாடே கொடுக்க கூடாதுன்னு. மறுநாள் விமலா பிரிட்ஜு யானை பாகன் கிட்ட சுதாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா. இங்க பாரு சுதா, இங்க நீ உன்னோட வீட்டுல இருக்கிற மாதிரி சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. இந்த யானைகள் தெரியுதுல்ல, இது எல்லாத்துக்கும் நீ தான் உணவு கொடுக்கணும். அப்புறம் இங்க இருக்கிற யானைகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டணும். அப்புறம் அதோட சாணத்தாளணும். கவனமா இரு. ஒருவேளை நீ ஒரு செகண்டாவது சும்மா இருக்கிறத நான் பார்த்துட்டேன்னா அப்புறம் உனக்கு ₹1 கொடுக்க மாட்டேன். இப்படி சொல்லிட்டு பிரிட்ஜு அங்கிருந்து போயிட்டாரு. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னியா இருந்து சுதாவோட நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்பதான் அவங்க யானைக்கு வச்சிருந்த பழங்களை பார்த்தா. அடடா, நான் ஒரு சரியான முட்டாள். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பட்னியாவே இருந்திருக்கேன். இந்த வாழைப்பழம் எதுக்காக இங்க இருக்கு? சுதா யானைக்கு வச்சிருந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டா.
நீ இப்போ என்ன பண்ணிட்ட சுதா? அது எல்லாம் யானைகளுக்கு வச்சிருந்த 10 நாள் உணவு தெரியுமா? நான் நல்லா ஏமாந்துட்டேன். நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். நான் நாளையில இருந்து வேலைக்கு வரணுமா பிரிட்ஜு அங்கிள்? வேணாம் சுதா, இதுக்கப்புறம் நீ நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நாளையிலேருந்து நானே வேற எங்கேயாவது தான் வேலை பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் என்னோட யானைகளுக்கு பசி ஆத்துறதுக்காக அதுங்களுக்கு உணவு வாங்கணும்ல. பிரிட்ஜு சுதாவை வேலையை விட்டு தூக்கிட்டாரு. ஏன்னா அவரே பாவம் தினமும் கூலி வேலை செஞ்சு தன்னோட யானைகளை வளர்த்துக்கிட்டு வந்தாரு. ஆனா சுதாவோட பசி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு விமலா சுதாவுக்கு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலை வாங்கி கொடுத்தா. சுதா அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சா. சுதா, உன்னை பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியும். நீ எவ்வளவு பெரிய தீனி பண்டாரோன்னு. அவ்வளவு யானை பாக பிரிட்ஜுவோட வீட்டையே அழிச்சிட்டு வந்துட்ட. இதுல என்னோட தப்பு எதுவும் இல்ல மேடம். எனக்கு பசி அந்த அளவுக்கு எடுக்குதுன்னா என்னால என்ன பண்ண முடியும்? உங்க அம்மா நாள் முழுக்க இந்த பள்ளிக்கூடத்துல சாப்பிடறதுக்கு உனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்க. அப்படி நீ சாப்பிட்றத மட்டும் நான் பார்த்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அம்மா கிட்ட போய் நான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அப்புறம் உனக்கு 1 பைசா சம்பளம் கூட கொடுக்க மாட்டேன். 2 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு சுதா தன்னோட பசியை கண்ட்ரோல் பண்ணா. மத்தியான சமயத்துல சுதா ரொம்ப பசியோட பள்ளிக்கூடத்துல இருந்தா. அப்பதான் அவளோட மூக்குக்கு சாப்பாடு வாசனை வந்தது. அடடடா, எவ்வளவு நல்ல வாசனை எங்க இருந்து வருது? நான் போய் அது என்னன்னு பார்க்கணும். இந்த ஸ்கூலுக்கு இவ்வளவு நல்ல சாப்பாடை யாரு கொண்டு வந்திருக்காங்கன்னு சுதா பார்த்தபோது அங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்திருந்த உணவுகள் நிறைய வைக்கப்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்துல சுதா அந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டா. அப்பதான் ஸ்கூலோட பிரின்சிபல் அங்க வந்தாங்க. அட சுதா, என்ன காரியம் பண்ணிருக்க நீ? நீ பிள்ளைங்களோட சாப்பாடு மொத்தத்தையும் சாப்பிட்டுட்ட. எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு மேம். இங்க வச்சிருந்த உணவு எப்ப தீந்து போச்சுன்னு எனக்கு தெரியாம போச்சு. உனக்கு இன்னைக்கு என்ன தண்டனைனா, இன்னைக்கு ராத்திரி நீ வீட்டுக்கு போக கூடாது. ராத்திரி முழுக்க இங்கதான் அடைஞ்சு கிடக்கணும். விடியறதுக்குள்ள உனக்கும் புத்தி வந்துடும். பிரின்சிபல் சுதாவை அடைச்சு வச்சுட்டு போயிட்டாங்க. காலையில விடியும் போது சுதாவுக்கு பயங்கர பசி எடுக்க ஆரம்பிச்சது. மதிய சமயத்துல பிரேக் டைம்ல பசங்க கிளாஸை விட்டு போனதுக்கு அப்புறம் சுதா பசங்களோட பேக்ல இருந்து டிஃபன் பாக்ஸை எடுத்தா. அடிங்கப்பா, கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளவு நல்லா சமைப்பாங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அப்புறம் இத பசங்க சாப்பிட மாட்டாங்க, நான் சாப்பிடுவேன். பசங்களோட சாப்பாடு மொத்தத்தையும் சுதா சாப்பிட்டுட்டா. இன்டர்வல் டைம்ல பசங்க காலியான டிஃபனை பார்த்துட்டு அழ ஆரம்பிச்சாங்க. பிரின்சிபலுக்கு புரிஞ்சு போச்சு, இதெல்லாம் சுதா செஞ்ச வேலை தான்னு. சுதா, எங்க இருக்க நீ? சீக்கிரமா வா. என்ன ஆச்சு பிரின்சிபல் மேடம்? நீ என்ன காரியம் பண்ணிருக்க? ஆரம்பத்துல அரசாங்கம் குழந்தைங்களுக்கு கொடுத்த சாப்பாடு மொத்தத்தையும் நீ காலி பண்ண. இப்போ பசங்களோட டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறத எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்ட. என் குழந்தைங்க பசியோட இருக்கிறத என்னால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. அதுக்கப்புறம் அதான் ஆச்சு. பிரின்சிபல் சுதாவை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அம்மாடி சுதா, இப்போது உன் சாப்பாடுல கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ண. உன்னோட நிலைமை இப்படியே போய்கிட்டு இருந்தா அப்புறம் உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? உன்னோட வெயிட்டை கொஞ்சம் குறைக்க பாரு. என்னால என் வெயிட்டை குறைக்க முடியாதுமா. உங்களுக்கே தெரியும்ல, சாப்பாடு தான் என்னோட பலவீனமே. சுதா, உன் மூளையை வேற எதுலையாவது பயன்படுத்தணும்னு வச்சுக்க, அப்புறம் உனக்கு பசி கம்மியா தான் எடுக்கும். ஆனா எப்பவும் போல சுதா அவங்க அம்மா சொன்னதை கேட்கவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு சுதா மயக்க கீழே விழுந்தா. எதிர்பாராத விதமா சுதாவோட ரொம்ப தூரத்து ரிலேஷன் அஜி சித்தப்பா வந்திருந்தாரு. அவரு வைத்தியம் தெரிஞ்சவரு. சுதாவோட அஜி சித்தப்பா அவளோட கைய பிடிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே விமலா கிட்ட சொன்னாரு, அட என்ன விமலா, நீங்க ஏன் முன்னாடியே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? சுதாவுக்கு அதிகமா சாப்பிடுற பழக்கம் இருக்குன்னு சொல்லலையே. நீங்க என்ன பேசுறீங்க? ஜனங்க குறைவா சாப்பிடுறாங்கன்ற வியாதியை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா முதல் தடவையா கேக்குறேன், அதிகமா சாப்பிடுறது கூட ஒரு வியாதி தானே. அது சரியான விஷயம்தான். ஜனங்களுக்கு பசி எடுக்காம இருக்கிறது எப்படி ஒரு வியாதியோ, அதே மாதிரி அதிகமா பசிக்கிறதும் ஒரு வியாதி தான், தெரியுமா? பாவம் சுதா அந்த வியாதியால தான் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்படின்னு என் பொண்ணுக்கு வைத்தியம் பாருங்க. அஜி சித்தப்பா, இவன் இந்த மாதிரி சாப்பிடுறதுனால நான் எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன் தெரியுமா? நீ கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. பாரு, சில மாசங்கள்லயே நான் உன்னோட மகளை பழைய மாதிரி நல்லபடியா மாத்தி காட்டுறேன் பாரு. கொஞ்ச நேரத்துல சுதா முழிச்சு பார்த்தா.
இன்னிலிருந்து நான் தான் உனக்கு சிகிச்சை பார்க்க போறேன் சுதா. எப்பெல்லாம் உனக்கு பயங்கரமா பசிக்குதோ அப்ப நீ சாப்பாடு இல்லை, நான் கொடுக்குற மூலிகைகள் தான் சாப்பிடணும். இதெல்லாம் என்னால பண்ண முடியாது சித்தப்பா. நீ இதை செஞ்சுதான் ஆகணுமா? கொஞ்ச நாள் வரைக்கும் சுதா சொன்ன மாதிரியே செஞ்சா. அஜு சித்தப்பா நினைச்சாரு சுதா சரியா ஆயிட்டான்னு. ஒரு நாள் கிராமத்து கல்யாணத்துல அஜு சித்தப்பா சுதாவை கூட்டிட்டு போனாரு. இங்க இருக்கிற சாப்பாடெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எப்படிமா தோணுது? எனக்கு எப்படி தோணுதுன்னா இங்க இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடணும்னு தோணுது. என்ன? ஆனா நீதானமா சொன்ன உனக்கு இப்பெல்லாம் பசி கம்மியாக தான் எடுக்குதுன்னு. அதுவா, அது உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கு என்னை கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படி சொல்லிட்டு சுதா அந்த கல்யாணத்துல செஞ்சு வச்ச மொத்த சமையலையும் சாப்பிட்டுட்டா. அஜு சித்தப்பா மயக்கமாயிட்டாரு. சுதா சிரிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போயிட்டா.